முதல்ல இந்த பிஎஸ்பி கோல்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த எல்லா லிங்க்கையும் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பின் பண்ணி வச்சுருப்பேன், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிஎஸ்பி டவுன்லோட் ஆகட்டும், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனவுடனே உங்களுக்கு இந்த வந்துச்சு. ஓப்பன் ஆனவுடனே உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண சொல்லுவோம். அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணணும். இந்த இருக்க ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண சொல்லுவோம். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் அந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் எனக்கு காடுது, நான் அப்படி யூஸ் திஸ் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா பிஎஸ்பி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி யூஸ் திஸ் ஃபோல்டர் கொடுத்து அலோவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டாவில் க்ரியேட் ஆகிரும். அப்படி டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேன்னு கொடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இதை பார்த்தீங்களா, அந்த கேம் வந்துடுச்சு. இது அந்த கேம் கிளிக் பண்ணி ப்ளே பண்ண வேண்டியதான். சரி, எப்படி இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த நருட்டோ ஷிப்ரன் அல்டிமேட் நிஞ்சா இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இவ்வளோ போய்க்கோங்க. அந்த கேமை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நான் வந்து எஸ்டி கார்டில் தான் இந்த ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் எதில் வேணால் வச்சுக்கலாம், க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஃபோல்டரை. எனக்கு ஸ்டோரேஜ் 2 எஸ்டி கார்டில் வச்சுருக்கேன். இந்த பிஎஸ்பின் இருக்குது, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு கேம் இருக்கும், அந்த கேமுக்குள்ளே போய்ட்டு அந்த கேம் அப்படியே காப்பி பண்ணிடணும். நான் வந்து உங்களுக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காப்பி பண்ணலான்னு பார்த்தேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும்ட்டு நான் கேன்சல் பண்ணிடுவேன். இப்போ கேன்சல் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிட்டேன். நீங்கள் கேன்சல் பண்ண வேணாம், எனக்கு இருக்குங்கிறனால கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து இந்த யோகா நருட்டோ யூஎன் ஸ்ட்ராம் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்கள். டெக்ஸ்டர்ஸ் அதுதான். அந்த டெக்ஸ்டர்ஸை காப்பி பண்ணிவிட்டு அதே பிஎஸ்பி ஃபோல்டரில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடணும். இதாக இருக்கு பாருங்கள் டெக்ஸ்டர்ஸ்னால், நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க, அது சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ளகின்ஸ் இருக்கும், ப்ளகின்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளகின்ஸை. இந்த ப்ளகின்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டேன், எஸ்டி கார்டு போயிட்டேன். கேம் இதாக இருக்குது, ப்ளகின்ஸ் அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். அடுத்து ஃபைனலாக சேவ் டேட்டா, அந்த யூஎல்எஸ் இருக்குல்ல, அது யூஎல்யூஎஸ், அதுதான் சேவ் டேட்டா. அதுதான் நமக்கு எல்லா கேரக்டரும் அன்லாக் ஆகிருக்கும், கேம்ஸ்லாம் அன்லாக் ஆகிருக்கும், அதுக்காக தான் சேவ் டேட்டா. இந்த சேவ் டேட்டா உள்ள போய் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பிஎஸ்பி ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு இதாக இருக்குது பார்த்தீங்களா சேவ் டேட்டான்னு, அதுக்குள்ளே போய்க்கணும். அதுக்குள்ளே போய்ட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு தேவையான டவுன்லோட் லிங்க் எல்லாமே கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி கேமை ப்ளே பண்ணுங்கள் பாய்ஸ். இது அப்படியே எக்ஸ்பர்ட்டை நம்மக்கிட்டே வாங்க. எஸ்ன்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துட்டு எக்ஸ்பர்ட்டை நம்மக்கிட்டே வாங்க. இந்த ஒரு லோகோ வந்துடுச்சு, இந்த நிஞ்சா ஸ்டார்ம் 4 வந்துடுச்சு பார்த்தீங்களா. அப்படியே எக்ஸ் கொடுத்துக்கிட்டே வாங்க அது எக்ஸ்பர்ட்டனை. இது நோ கொடுத்துருங்க. எக்ஸ்பர்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. Naruto Shippuden Ultimate Ninja Impact. இந்த உங்களுக்கு அப்படியே சேவ் டேட்டா போட்டோம்னா அந்த சேவ் டேட்டா இந்த ஒர்க் ஆகுது பாருங்கள். லோட் ஆகிடுச்சு சேவ் டேட்டா. அவ்வளோதான், கேம் ப்ளே பண்ணுங்கள். பை.